ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கையோட இந்த பார்ட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஹேண்ட்ல ப்ரெஷர் நல்லா கொடுக்கணுமோ அந்த ஹேண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்னொரு ஹேண்டை இன்டர்லாக் பண்ணிட்டு நல்லா 100 டைம்ஸ் வச்சுக்கோங்க. இந்த கை வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? நல்லா 100 டைம்ஸ், அதாவது பர் மினிட் 100 டைம்ஸ். ப்ரெஷர் கொடுக்கணும். ஓகேவா? ப்ரெஷர் கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்கன்னா உங்க தலையை பிடிச்சிட்டு சின்ன தூக்கினீங்கன்னா இந்த குழா இருக்குல்ல அது வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறப்ப உங்க வாயை வச்சு நல்லா எவ்வளவு மேக்சிமமா இழுக்க முடியுமோ இழுத்துட்டு அவங்களுக்கு ஃபுல் ஹேரையும் உள்ள வைக்கணும். ஸோ விடும்போது இந்த இதுக்குள்ள இது மேல வரும். இந்த காற்று வந்து டெஸ்ட் வந்து மேல வரும். ஸோ அதையும் வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஓகேவா? செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்டே நம்ம என்ன பண்ணோம், இந்த ப்ராசஸ் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேல இன்டர்லாக் பண்ணி ஸ்டர்னம் பொசிஷன் அந்த சைட்ல எல்போ ஸ்ட்ரைட்டா வச்சு ஷோல்டர்ல இருந்து ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ செஸ்ட் வந்து பண்ணுறோம். 30 times. கொடுக்கணும். கொடுத்துட்டு உடனே 2 times வந்து ப்ரீத்திங் கொடுக்கணும். நமக்கு வந்து எந்த ஹேண்ட் வந்து நமக்கு நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்குமோ அந்த ஹேண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். செகண்ட் ஹேண்ட் வச்சு நம்ம வந்து இன்டர்லாக் பண்ணிட்டு ஸ்டர்னம்ல அப்பர் ஸ்டர்னம் லோவர் ஸ்டர்னம் அதை வந்து நம்மளுக்கு வந்து லோவர் ஸ்டர்னம்ல வச்சுக்கணும். அப்படின்னா கரெக்டான பொசிஷன் வச்சுட்டு ஷோல்டர் அவங்க வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். அப்போதான் வந்து நம்மளால கொடுக்கக்கூடிய ஒரு கம்ப்ரெஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். எல்போ ஜாயின் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து கம்ப்ரெஷன் வந்து கம்ப்ரெஷன் வந்து அப்புறம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவங்களுக்கு இதுவாக டச் என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஹேர் ரேட் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீத்திங் கொடுக்கணும். நம்ம ப்ரீத்திங் வந்து